இவன் வீட்டுக்கே வந்துட்டானே. ஐசு, இந்த தம்பி உன் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சு வராமே, போன தடவை வந்தப்ப சொன்னாருமா. ஆமாப்பா. இத நீங்க எதிர்பார்க்கல. நான் இங்க வருவேன் நினைக்கல. அப்படியே ஷாக் ஆயிட்டல. போடா வெளியான 2 அறை விட்டு துரத்தலான்னா வீட்டுல எல்லாரும் என்ன விஷயம்னு கேட்பாங்க. விஜய் வேற வீட்டுல இருக்காரு. ஐசை நாமளே மாட்டி விடுற மாதிரி ஆயிரும். ஐசே விக்கிய அதுக்கு தான் காட்டி கொடுக்காம இருக்கா. நாம எதுவும் செய்ய போய் அது ஐசுக்கு பாதிப்பா மாறிடக்கூடாது. தம்பி, நீங்க வாடகைக்கு வீடு கட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சது நானே உங்களுக்கு கால் பண்றேன். எப்போ கிடைக்கும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாச்சு. ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உடனே வேணும். அக்கா இரு, பயப்படாத. தம்பி, வீட்டில் மாப்பிள்ளைங்க விருந்துக்கு வந்திருக்காங்க. ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள எப்படியாவது வீடு பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். கண்டிப்பா சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளைங்களாம் விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேனா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்க சார், சீக்கிரமா வீடு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பால் காய்ச்சி குடியேறணும். வரேன் சார். ம் ம் வரேன். பிரதர், ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாமா? நீங்க அந்த பாண்டிச்சேரி ரிசார்ட்ல வேலை பார்த்தவர் தானே? ஆமா சார். ஆமா, நீங்க எப்படிங்க? அக்கா இரு, ஒன்னும் பயப்படாத, இரு. அது வந்து சார், எனக்கு அந்த வேலை செட் ஆகல. அதனால தான் அந்த வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்தேன். சார்கிட்ட ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லியிருந்தேன். அதான் அவரை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். ஓ, சூப்பர் சூப்பர். இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ இனிமேல் இங்கே தான் வேலை பார்க்க போறீங்களா? ஆமாம் சார், இனிமே இங்கே தான் வேலை. பயந்துட்டியா? நீங்களா? அப்ப வேற யார எதிர்பார்த்தீங்க அண்ணி? உள்ளவாமா ஸ்வேதா, உள்ளவாக்கா. போமா போ. வாங்க அண்ணா. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காரு. பெரியம்மா, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருப்பா. பெரியம்மா உட்காருங்க. நாங்க 2 பேரும் உட்கார்றது இருக்கட்டும், ஐஷு எங்களை வான்னு கூப்பிடவே இல்லையே. ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறா. இல்ல பெரியம்மா, திடீர்னு கத்துன உடனே நான் பயந்துட்டேன். அண்ணா, என்னன்னா அக்கா டோரை திறந்தப்போ க்ளோஸ் அப்ல உன் மூஞ்சி காட்டிட்டியா என்ன? அக்கா இப்படி பயந்துருக்கு? வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. வெச்சுக்கிறேன். வாங்க 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 சரவணா, ஸ்வேதா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஹே ஸ்வேதா, ஹாய். 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 என்ன மகா, ஐஷு புகுந்த வீடு எப்படி இருக்கு? அங்க இருக்கிற பழக்க வழக்கம்லாம் வித்தியாசமா இருந்திருக்குமே, எல்லாம் பழகிடுச்சா? இப்போ பழகிருச்சு பெரியம்மா. அதான் எங்க வீடு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா வீடு தான் இப்ப எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
அத பெரியமாக்கு வைமா. அக்கா எங்களெல்லாம் கவனிக்கிறது இருக்கட்டும், விருந்தி எங்களுக்கு இல்ல, மாப்பிள்ளைங்களுக்கு தான். முதல்ல அவங்கள கவனி. சரிக்கா. ஐயோ, இந்த 3 நாளா அவங்க கவனிச்ச கவனிப்ப நாங்க இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம். 3 நாள்ல நான் 5 கிலோ வெயிட் வேற போட்டேன். ஆமாங்க அத்தை, இன்னொன்னு தெரியுமா, 15 கிலோ நான் வெயிட் போட்டேன். ஏன்னா ஒரு நாள் அண்ணா ஆபீஸ் போயிட்டான். அன்னைக்கு மதியானம் இவனுக்கும் சேர்த்து நான் சாப்பிட வேண்டியதா போயிடுச்சு. அன்னைக்கு நான் செமையா மாட்டிக்கிட்டேன் இவங்க கிட்ட. மூணு நாளைக்கே இப்படின்னா அப்போ 1 மாசம் இங்க தங்குனீங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ, 1 மாசமா? நடந்துல போக முடியாது, உருண்டுகிட்டு தான் போனோம். குண்டானாலும் பரவாயில்ல மாப்பிள்ள, நல்லா சாப்பிடுங்க. ஜோதி, அவங்களுக்கு சிக்கன் எடுத்து வை. என்ன கொடுமை சரவணன் இது. ஒரு அத்தை பத்தாதுன்னு இப்ப இன்னொரு அத்தையை வந்து அன்பு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் ஜோதிக்கு மட்டும் மாப்பிள்ள இல்ல, எனக்கும் தான். உங்களை நான் கவனிக்கலன்னா எப்படி? மாப்பிள, இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கட்டுமா? அத்தை வேணுங்கிறப்போ கேக்குறான் அத்தை, அப்போ கொடுங்க. ஸ்வேதா, உனக்கு சிக்கன் வைக்கட்டுமா? ஐயோ அத்தை, எனக்கு போதும். நானே வெயிட்ட குறைக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன், முடியவே மாட்டேங்குது. ஸ்வேதா, வெயிட்ட குறைக்கணும்னா நீ மகா கிட்ட கேளு, டயட் பிளான்லாம் ரெடி பண்ணி கொடுப்பா. அப்படியா நீ? ஸ்வேதா, நீ இப்படி இருந்தாதான் அழகு. வெயிட் எல்லாம் குறைக்காத, நல்லா சாப்பிடு. அக்காக்கு மட்டும் நீ மருமகல, எனக்கும் தான். அந்த அக்கறையில தான் நான் உனக்கு சொல்றேன், சரியா? சித்தி சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நீ இன்னும் குண்டாயிடாத, அப்புறம் பூமி தாங்காதுமா. என்ன பாடி ஷேமிங் பண்றீங்களா? வீட்டுக்கு தானே வருவீங்க, அங்க வச்சுக்கிறேன். சாரி 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 சாரி, நீ சாப்பிடு சாப்பிடு. ஜோதியத்தை நானும் அவங்க மருமகன்னு சொன்னாங்க, அது உண்மைதான். ஆனா அப்போ 3 குடும்பமா இருந்தோம், இப்போ ஒரே குடும்பமா ஆயிட்டோம். இனியும் கூட எந்த சச்சரவும் சண்டையும் பிரிவும் இல்லாம லைஃப் லாங் இப்படியே நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஜோதி, எல்லாருக்கும் காட்டிட்டு கொண்டு வா. மாப்பிள்ள, உங்களுக்கு பேண்ட் சட்டையும் பொண்ணுக்கு புடவையும் இருக்கு, வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. மாமா, எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ப்ளீஸ். ஆமா மாமா, எதுக்கு இதெல்லாம்? இல்ல மாப்பிள்ள, இது என்னோட கடமை. அப்போதானே நீங்க அவரோட பொண்ணுங்களை நல்லா கவனிச்சுப்பீங்க. ஓ சரி சரி, அதுக்குதான் இது எல்லாமே வா. அவ கிடைக்கிற மாப்பிள, எந்த நேரத்துல காமெடி பண்ணணும்னே தெரியாது. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல மாப்பிள, எங்க வீட்டு மாப்பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சுதானே